செஞ்சதா? கலைஞர் செஞ்சாரா? கைலி கட்டியவெல்லாம் தீவிரவாதி சொன்னவர் தான் கலைஞர் கருணாநிதி. பிடிச்சி உள்ள போட்டதுதான். பள்ளிவாசல்ல கூட பூட்ஸ்காலோட போலீஸ்காரன் போனான். அது திமுக ஆட்சியில் அப்படி நடந்தது. ஆனா இன்னும் இஸ்லாமியர் அவர்கள் நம்புகிறார். இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு இமாக்களுக்கு பாத்தீங்கன்னா, இமாம்களுக்கு உலாமாக்கள் இருக்காங்க. இந்த உலாமாக்களுக்கு முதல் நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது 3000 ரூபாய் உயர்த்தி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். 2000 உயர்த்தியவர் புரட்சி தலைவர் அம்மா. நம்ம பள்ளிவாசல் இருக்காங்கல்ல காசியார்கள், காசியாருக்கு மாதம் 20,000 ரூபாய் ஒதுக்குனது யாரு? திமுக ஆட்சியா? அண்ணா திமுக ஆட்சியப்பா. இஸ்லாமியருக்கு பள்ளிவாசலை சீரமைக்க கொடுத்தது உதவி பண்ணது. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியது அண்ணா திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? நாகூர் தர்கா ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழா நடத்துவதற்கு 500 டன் கிலோ சந்தனக்கட்டையை கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா. தொடர்ந்து வழங்கியது புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த கஜா புயலில் அந்த சுவர் இடிந்து விட்டது. அந்த சுற்றுச்சுவரை கட்டி கொடுத்தது எடப்பாடியார். எண்ணி பார்க்கணும். இஸ்லாமியர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அவங்க தொழில் தொடங்குவதற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி மானியத்தோடு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. கொண்டு வந்தது யாரு? அண்ணா திமுக ஆட்சி. ஆனா திமுக பேசுவாங்களே ஒழிய சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அம்மா கொண்டு வந்த மாதிரி புரட்சிகரமான திட்டம் உண்டா? தலைவர் கொண்டு வந்த மாதிரி திட்டம் உண்டா? இலவச வேசி சேலை எடுங்க புரட்சி தலைவர். இன்னைக்கு அது தொடர்றதா இல்லையா? சத்துணவு திட்டம் உலகம் பூரா நடத்துறாங்க. அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் இன்னைக்கு உலகமே பாராட்டுகிறது. யுனெஸ்கோ நிறுவனம் அதை பாராட்டுகிறது. ஒவ்வொரு திட்டமும் உன்னிப்பாக அம்மா அவர்கள் செய்தார். ஆட்சியில உட்கார்ந்ததுனால 2G அணைக்கட்டனால தமிழுடைய மானம் மரியாதை கப்பல் ஏறியதா இல்ல? இந்தியாவில் டெல்லிக்கு போனீங்கன்னா சரி, மற்ற எந்த மாநிலத்துக்கு போனா வேஷ்டி கட்டி போனா பயமா இருக்கும். காத்தையில வித்து காசு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா ஊழல் செய்வதிலும் விஞ்ஞான கில்லாடி விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்றாங்க. இப்ப என்னடா 15%. இப்ப டாஸ் இன்னைக்கு கடை இருக்குல்ல, பார்கள்லாம் வச்சிருக்காங்க. எல்லா வகையான சரக்கு வேணும்னா சரி, அவன் 15% கமிஷன் கொடுக்கணும். எழுதாத கமிஷன். கரூர் கம்பெனி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இன்னொரு பத்திரப்பதிவு, 1 ஏக்கர் பதியணுமா, அதுக்கு இவ்வளவு அமௌண்ட், அது தனியா கொடுத்துடணும். அரசாங்க ரேட்டு வேற. இந்த மாதிரி ஒரு ஊழல் பண்ற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியை மாதிரி வேற ஏதாச்சும் உண்டா? இத்தனையும் செய்துட்டு காவல்துறை காவல்துறை கட்டவிழ் தொடப்பட்டிருக்கு. காவல்துறைக்கு இன்னைக்கு அவங்க பார்த்தா எந்த ரவுடியும் பயப்பட மாட்டேன்றான். காரணம் திமுக காரன் நிர்வாகி தான் அதுல இன்னைக்கு நிறைய பேர் தவறு செய்யறான். இந்த தவறை கண்டிக்க ஸ்டாலினுக்கு இவர் சாட்டையை தூக்குவாரா? 1 வருஷத்துல சாட்டையை பிடிக்க போறேன் தூக்கம் வரலன்றவர். ஆனா முன்னால காரில் இப்ப நல்லா இருக்காங்க, செமையா இருக்கு, ஆளு கொஞ்சம் தெளிச்சியா இருக்கு. நம்ம பிடிஆர் தான் பாவம், உங்க தொகுதி எம்எல்ஏ தான் மாய கொடுத்து கேட்டுக்கிட்டார். 2 வருஷத்துல 30,000 கோடி சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க நம்மகிட்ட பேசுனத அவரை தான் இவர் பாண்டி போய் பாராட்டிட்டு வந்து நீ பாராட்ட பெருசா பேசுறாங்க. நீ வாட உண்மை ஏதாச்சும் இத்தனை கட்டுங்க பெரியார் பேருந்து நிலையத்தை பாரு. ஆட்சிக்கு வந்தா உடனே கையெழுத்து போடுவோம்னாங்க. இன்னைக்கு மது ஆறாக ஓடுது, கள்ளச்சாரம் பெருக்கெடுத்து ஓடுது. 10 ரூபா அமைச்சர் கேள்விப்பட்டிருக்குமா?
அதுல 30 விழுக்காடு அமைச்சர்கள் ஜாமீன்ல இருக்கான். எல்லாமே ஜாமீன்ல இருக்கிற அமைச்சர்கள். மின் அதாவது பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அதிகமான நிதி அதிகமான அவன் ஏமாத்தி கடன் ரூபாயை வாங்கி ஏமாத்துறது. ஒரு வருஷம் ஒருத்தர் அமைச்சராக இருந்த ஒருத்தர் உள்ள போயிட்டு திரும்ப அமைச்சராக அது ஸ்டாலினுடைய சாதனையா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இருக்காங்க? எங்கேயாச்சும் ஒருத்தன் ஒரு அமைச்சராக இருந்து உள்ள போயிட்டு திரும்ப வந்த உடனே அதே துறை அதே அமைச்சர் அவன் அடுத்த நாள் அமைச்சராகி நம்மளை கேவலமா, தமிழ்நாட்டை கேவலமா. ஏதாச்சும் ஒரு திட்டம் சொல்லுங்க. திமுக ஆட்சி கொண்டு வந்து ஒரு நல்ல திட்டம் சொல்லுங்க. சொல்லிக்கிற மாதிரி திட்டம் இருக்கா? எல்லாருக்கும் 100 யூனிட் மின்சார இலவசம் கொடுத்தவர் புரட்சி தலைவர். செயல்படுத்தியவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார். பணிமுறை மகளிருக்கு 3 2 சக்கர வாகனம் மானியம் கொடுத்த கையெழுத்து போட்டது அம்மா. அதை நடைமுறைப்படுத்தியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். தாலிக்கு தங்கம் திருமணமான பெண்களுக்கு எப்படி எத்தனை திட்டங்கள் நான் சொல்லிட்டே போகலாம். சரி, இந்த 4 வருஷத்துல திமுக சொன்னார், நம்ம ஸ்டாலின் சொன்னார். அதான் செய்யாத வித்தைகள் அங்க. ஒரு அரசியல் தலைவன் என்னென்ன செய்யக்கூடாதோ, எதை நிறைவேற்ற முடியாதோ அத்தனையும் நிறைவேற்றலாம். செஞ்சிடலாம். என்ன கோரிக்கை வச்சாலும் செஞ்சிடலாம். எது மாற்று கருத்தே இல்லை. நடக்கலங்க. நம்ம ஆட்சியில கொண்டு வந்தது எத்தனை பாலங்கள் சொன்னாரு. நீ ஒரு பாலத்தை கட்டிருக்கியா, முதல்ல கொண்டு வந்திருக்கியா? இப்ப நம்ம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கூட அண்ணன் ஏவா வேல் என்ன சொன்னாருன்னா, நாங்க அந்த கீழே வெளி வீதி இருக்கு வச்சீங்களா, அங்க இருந்து தொடர் பாலம் அமைக்க போறோம். எங்க ஆனம் இல்லையே, வில்லாவரம் வரைக்கும் கொண்டு போறோம்டாரு. இன்னும் பூமி பூஜை ஒண்ணுமே நடக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க, மெட்ரோ திட்டம் ஒண்ணும் கிடையாது. டைட்டில் பார்க் 600 கோடின்றாரு தென்னரசு. இன்னைக்கு கழுத தெரிஞ்சு கட்டருமான மாதிரி இன்னைக்கு 287 கோடியா. அதுக்கு முதல்ல அறிவிக்காத திருச்சிக்கு 300 கோடி 350 கோடியில இது அது ஒண்ணு திறக்கல. அதுக்கு இன்னும் பூமி பூஜை போடல. எல்லாம் அறிவிப்போட இருக்கு இந்த ஆட்சியில. எனவே அன்பு சகோதரர்களே, மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். வாங்குவதை வாங்கி வை அமைச்சர்கிட்ட. எல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம். தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுக்கறத கொடுத்து வாங்கிக்கலாம்னு இந்த ஆட்சியில நினைக்கிறாங்க. பெண்களுக்கு சமையல் எரிவாயு 100 ரூபாய் இலவசம். ஏமா கொடுத்துட்டாங்களாமா? 100 ரூபாய் கொடுத்துட்டாங்களா அரசாங்கம்? கொடுத்துருக்கா கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்களா கொடுங்க. ஏமா உங்களுக்கு மாமி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் கொடுக்கலையா? பக்கம் கொடுக்கலையா? பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபா கொடுக்கும். டீசலுக்கு மானியமா 4 ரூபா கொடுப்போம். கொடுத்துருக்காங்களா தம்பி? உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? உங்களுக்காச்சும் கொடுத்துருக்காரா? எதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, பாருங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அவங்க போய் சொன்ன உடனே உங்களை அப்படியா உங்களை நிரந்தர பணியில நியமிச்சிருவோம். எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆசையை தூண்டுறது. சதுரங்க வேட்டை படத்துல நட்டின்னு இருக்கான், நட்டின் நடராஜன், நட்டி நடராஜன். அதுல பார்த்தா சரி, ஒருத்தனை தன் வழிகளை கொண்டு வரணும்னா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவாங்க. எப்படா உன்னை நம்பினாங்க, எப்படா நீ எங்க ஒரு நாள் இரவுல எங்களுக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொடு பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்க. உன்னால 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவான். எப்படின்னு கேட்பான். எவனை ஏமாத்தி நம்ம ஏமாத்தணும்னு நினைக்கிறோமோ அவனை ஆசையை தூண்டணும். இந்த ஆசையை தூண்டுற வேலையை தாங்க இவங்க செஞ்சாங்க. நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போற இடங்கள்லாம் கோரிக்கை மனுக்களை கொடுங்க, வாங்கிக்கிறேன், இந்த பெட்டியில போடுங்க, யாராச்சும் தெரிஞ்சிடும். நீங்க யாராச்சும் குறை சொல்லி கொடுத்தா கூட தெரிஞ்சு போகும். இதுல போட்டுருங்க, நானே கூட்டுறேன். நானே இந்த மனுவை நான் போய் கோட்டைக்கு போன உடனே ஒரே மாதத்துல
ஒரே மாதத்துல அதை நானே அந்த பெட்டியை திறந்து எடுத்து இதுக்கு முழுக்கையா தீர்வு காமே. தமிழ்நாடு முழுவதும் ஒருத்தன் துணிக்கு போய் சொல்றான் பாருங்க. எத்தனைக்கு எத்தனை சொல்றேன் பாத்தீங்களா? எத்தனைக்கு எத்தனை அப்படியே வயல்ல மலம் கலக்கப்பட்டத ஒரு உயர்மட்ட குடிநீர் தொட்டியில அதை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கியா? என்னைய போலீஸ்? எங்க அம்மா எப்படி இருந்தாங்க? துணை ராணுவத்தால் பிடிக்க முடியாத சந்தன கடத்தல் வீரப்பனை சுட்டு பிடித்தவர் என் புரட்சி தலைவர் அம்மா. அதுடா காவல்துறை. நீ காவல்துறைய இன்னைக்கு பயன்படுத்துற காவல்துறையை கையாளுகிற விதம் எங்க காலத்துல 10 ஆண்டு காலம் ஆட்சியில புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் ஆட்சியில காவல்துறை சுதந்திரமாக நடமாட்டியது. அதனால்தான் கள்ளச்சாராயமே சாவு இல்லை. ரவுடிகளை பார்க்க முடியாது. இன்னைக்கு ரவுடிகள் ராஜ்யமாய் போச்சு. அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவி இன்ன வரைக்கும் அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த ஆட்சியில். அதை விசாரணை பண்ண அதிகாரியை இன்னைக்கு ரசினா பண்ணி போயிட்டார காவல்துறை. நான் இந்த வழக்கு விசாரிக்க மாட்டேன். மகளிர் ஆணையம் 3 பேர் அனுப்பியது. உயர் நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டது. இன்னைக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டு அண்ணன் தம்பியா மாமமைத்தனாக பழகிறோம். இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் நாங்க மாமான்னு கூப்பிடுவோம், அண்ணன் கூப்பிடுவான், சகோதரன் கூப்பிடுவான். ஆனா இன்னைக்கு என்ன? இங்கேயும் பார்த்தா மதக்கலவரம். இவங்க ஆட்சிக்கு ஏதாவது மக்கள் ஏதாச்சும் நினைச்சுவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மதக்கலவரத்தை தூண்டி வர்றது, வேண்டே ஒரு ஆளை அனுப்பிச்சு விடுறது, இது மதக்கலவரம் நடக்கிற மாதிரி அந்த டைவர்ஷன் பண்ணி வர்றாங்க. அப்பா ஒரு மாதிரின்னா இவர் அதற்காக ஒரு மாதிரி ஸ்டாலின். இதெல்லாம் யாரானா பீகார்காரன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப அவன் விளையிட்டான். மாட்டிக்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் தான்ப்பா. நம்ம பார்க்காத போதைகள்லாம் இங்க கிடைக்குது. இன்னைக்கு பார்க்காத போதைகள் நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே அச்சமா இருக்கு. 5 வயசு பெண்ணில இருந்து குழந்தையில இருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்து உண்டா? ஸ்டாலின் அவர்களே உண்டா? சிவகங்கையில் இருக்கிற ஒரு பெண் காவலர், அந்த காவலருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. எப்படி பாருங்க. அதே மாதிரி ஏடிஜிபி ரேங்க்ல இருக்க ஏடிஜிபி உதவி ஆய்வாளர் அவங்க சிவகங்கையில அந்த அம்மாவே பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது. ஏடிஜி பதவினா மிக உயர்ந்த பதவி. அந்த பதவியில் இருக்கிற காவல் நிலையத்தில் அதிகாரியா இருக்கிற அம்மா தனக்கு உயிர் ஆபத்து, உயிருக்கே ஆபத்து என்று டிஜிபி பண்ணி கொடுக்குறாங்க. சற்று முன் நான் வந்திருந்தா தீக்கி நான் இரையாயிருப்பேன். ஏன் காரணம் என்ன? இந்த காவலர் தேர்ந்தெடுக்கிறது இல்ல, முறைகேடு நடந்திருக்கு, அதை விசாரிங்கன்னு உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதை விசாரிச்சு உயர் நீதிமன்றத்துக்கு உண்மை தகவலை சொன்னதற்காக ஒரு உயிரை போகிற அளவுக்கு ஆட்சி நடத்துற கட்சி அந்த துறையை வச்சிருக்க நீ முதலமைச்சர் வெக்கம் மான ரோசம் ஸ்டாலினுக்கு இருக்கா? நம்மளை போன்ற குடும்பத்தில் இருந்தவர். அதனால்தான் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். ஏதாச்சும் அவர் காலத்துல பாருங்க எவ்வளவு நிதி வரல அரசாங்கத்துக்கு. எந்த கஜனா வரலங்க. கஜனாக்கு வருவாயே இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, டாஸ்மாக் வருமானம் இல்ல, வரி வருவாய் இல்ல. இருந்தாலும் மக்களுக்கான பொருட்களை தேவையை நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சராக ஏழை பங்காளர் எடப்பாடியார் இருந்தாரா இல்லையா? உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? நீ கொடுத்தியா? இன்னைக்கு அப்படிப்பட்ட இருக்கா? இன்னைக்கு அதிகமான வருவாய் ஜிஎஸ்டி மூலமா 25,000 கோடி வருது. இன்னைக்கு பத்திரப்பதிவு மூலமாக கூடுதல் வருவாய் கிடைக்கிறது. வரி வருவாய் விதித்திருக்க வரி இன்னைக்கு பார்த்தா வரி மேல் வரி விதித்து மக்களை வாட்டி இன்னைக்கு கஜாவுக்கு அதிகமான வரி வருகிறது. நம்ம தமிழ்நாடு தொடங்கியிலிருந்து 73 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஆட்சி மணந்திருந்து 5000
5,13,000 கோடி தான் கடன். அது வரைக்கும் வாங்கின அரசாங்கம். இதுல திமுகவும் சேர்த்துதான். அண்ணா திமுக 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. இவங்க 5 ஆண்டுல இன்னைக்கு வாங்கியிருக்க கடன் 5 லட்சம் கோடி. ஏன்னா கோடி இத்தனை லட்சம் கோடியை வாங்கிட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை கொடுத்த? எங்க அம்மா உணவும் கொண்டு வந்தாங்க. அண்ணன் மினிக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. எத்தனை மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டது, எத்தனை கட்டடங்கள் கட்டப்பட்டது. மாநகராட்சிக்கு இன்னைக்கு எத்தனை கட்டடங்கள் நாங்க கட்டி கொடுத்திருக்கோம், எத்தனை பாலங்கள் போட்டிருக்கோம். ரோடுகள் எங்க காலத்துல எப்படி இருந்தது, உலகத்தர வாய்ந்த சாலைகள். இத்தனை செய்து எங்க காலத்துல வாங்கின கடன் வெறும் 3 லட்சம் கோடி 10 வருஷத்துல. நீ 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கிட்டு மக்களுக்கு எந்த திட்டத்தையும் தராம மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வரோம் 200 தொகுதிகளை ஜெயிப்போம் சொன்னா என்ன? மக்களை ஏமாளிகள் முட்டாள்களாக நினைக்கிறீர்களா? என் அன்பு சகோதரர்களே, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீரம் கொண்ட வீரம் அங்கை, விவேகமிக்கவர், அரசியல் ஞானமிக்கவர். அதனால் தான் பெனார்சி பூட்டோ அம்மாவை தேடி கில்லாரி கில்டன் அம்மாவை தேடி கோட்டைக்கே வந்தாங்க. கில்லாரி கில்டன் அம்மாவோட நேருக்கு நேர் பேசினாங்க. நீ பேச முடியுமா ஸ்டாலினால? அம்மாவை பாராட்டிட்டு போனாங்க. இந்தியாவுக்கு வந்த நீங்கள் ஏன் ஜெயலலிதாவை பார்த்தீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிர்வாகிகள். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி. அவர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. அவர் தமிழ்நாட்டில் பிறந்து விட்டார். அவர் வேற நாட்டில், எங்க நாட்டில் பிறந்தா அவர் பிரதமர் ஆயிருப்பாருன்னு சொன்னாரு. இதை காட்ட எங்க அம்மாவுக்கு என்னடா இந்த பிறந்த நாள் பரிசாக நாங்க கொடுக்க போறோம். மறந்தும் இருந்து விடாதீர்கள். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவர். இன்னும் 62 வாரங்கள் தான் இருக்கிறது. இந்த 62 வாரங்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும். திரும்ப நட்டியாக மாறிடுவார் நம்ம ஸ்டாலின். நட்டியாக மாறினாலும் சரி, எதாவாக மாறினாலும் சரி, விடாதீர்கள். தப்பி தவறிவிட்டால் நம் பிள்ளைகளே நமக்கு சொந்தம் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த இடத்துல அதன் சின்ன திடல்ல இவ்வளவு ஒரு அற்புதமான கூட்டத்தை சின்ன திடல்ல கூட்டியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்பவும் ஜெயமாண்டிக்கு அவர் குடும்பத்தாருக்கு இருக்கும் என்று சொல்லி அவரோடு துணை புரிந்த அத்தனை நல்ல சகோதரர்களுக்கும் கழக நிர்வாகிக்கும் மத்திய நிர்வாகிகளுக்கு நன்றி பாராட்டு என சார்கிறேன். நன்றி, வணக்கம்.